சென்னையில் தக்காளியின் விலை கிலோவுக்கு 50 ரூபாய் குறைந்தது. இதேபோல பிற காய்கறிகளின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. சில நாட்களுக்கு முன் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது வரத்து அதிகரிப்பால் பாதியாக குறைந்திருக்கிறது. இதேபோல 100 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட முருங்கைக்காய், பீன்ஸ், கத்தரிக்காய், முள்ளங்கி, நூக்கல், கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகள் விலை 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இந்த விலை 3 நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்றும் அதன் பின்னர் விலை உயரக்கூடும் என்றும் கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 15 ட்ரக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. தருமபுரி சைட்லேருந்தும், கிருஷ்ணகிரி சைட்லேருந்து, மதனப்பள்ளி, புங்கனூர், பழமநேர் சைட்லேருந்து ஒரு 7 ட்ரக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதனால் தக்காளி 50 ருபீஸ்க்கு இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் செய்தார். வெளி மார்க்கெட்டில் 70, 80, 60 அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விலை இதுக்கு மேலே பெருசாக விலை குறைய வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் வியாபாரிகள் சொல்கிறாங்க. குறைஞ்சாக்கா இன்னும் ஒரு 40 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரலாம் இன்னும் 2 நாள். அப்புறம் திருப்பி மறுபடியும் 25th to 22nd, 23rd அந்த ரேஞ்சில் திருப்பி மறுபடியும் ஒரு 60, 70 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.